Hi friends, welcome to RS Academy. நம்ம இப்போ 12th standard accountancy பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ நாளா ரொம்ப பேசிக்கான சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். தட் இஸ் ஹவு டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்தோம். தென் ஃபார் சம் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் நம்ம வந்து சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இவ்வளோ நாளாக கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம போட போகிறோம். தட் இஸ் we are going to prepare trading account, profit and loss account and a balance sheet. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அண்ட் ஆல்சோ ரொம்ப பேசிக்கான சாப்டர். ஸோ இந்த சாப்டர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்மேட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 17 பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ now let me read the question. From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on date. Okay, so particulars என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 year கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் தி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாக் 1 lakh ஃபார் ஓப்பனிங் அண்ட் ஃபார் க்ளோசிங் 50,000 அண்ட் சண்டே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கேஷ், ஃபர்னிச்சர், சண்டே கிரெடிட்டாஸ். ஓகே, அதுக்கப்புறம் அதர் டீடைல்ஸ் பாருங்க. டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் அலவுட், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் அஸ் ஆன் 1/4/2017. ஸோ திஸ் இஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ 1/4/2017 வந்து உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு தேவையானது கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலவுட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தட் இஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். தென் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்குன்னா உங்களுக்கு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் மிஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின்ல ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உங்களுக்கு சேல்ஸும் தெரியணும், பர்ச்சேஸும் தெரியணும். ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, அதுக்கான உங்களுக்கு டீடைல்ஸ் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட். ஓகே, தென் கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டாஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் சேல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் உங்களுக்கு மேலே டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. டெட்டாஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000 அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு 3,50,000. ஓகே, ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் தட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் உங்களுக்கு 2,50,000, தென் க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு 3,50,000. ஓகே, பை பேலன்ஸ் கேரி டவுன். அதுக்கப்புறமா பை கேஷ் அக்கௌண்ட் தட் இஸ் ரிசீவ்ட். ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ கேஷ் கம்ஸ் இன். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் 5,35,000 நீங்கள் கிரெடிட் சைடில் எழுதுங்க. தென் பை டிஸ்கவுண்ட் அலவுட் இஃப் எனி வந்து 25,000. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 6,60,000. தட் இஸ் difference will be credit sales. Okay, that is going to be the balancing figure also. Okay, ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ நமக்கு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பர்ச்சேஸ் தெரியும் இல்லையா. ஸோ சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டைரக்டாக ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கூட நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ டு ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh. ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கோட ஓப்பனிங் வேல்யூ உங்களுக்கு 1 lakh அண்ட் க்ளோசிங் வேல்யூ 50,000. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் 50,000. ஓகே, அதுக்கப்புறம் பை சேல்ஸ். சேல்ஸ் நம்ம எங்கே கண்டுபிடிச்சோன்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சதுல நம்ம சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். வேல்யூ வந்து 6,60,000. ஓகே, பை சேல்ஸ். நமக்கு இது வந்து கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் ஏதாவது கொஸ்டின்ல இருந்ததுன்னா ரெண்டே ஆட் பண்ணி நம்ம சேல்ஸ்ன்னு எழுதுவோம். ஆனால் கொஸ்டின்ல அந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. ஸோ பை சேல்ஸ்ன்னு போட்டு டைரெக்டாக நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்ச 6,60,000 வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். தென் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வேல்யூ எங்கே கண்டுபிடிச்சோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வேல்யூ 4,95,000. ஸோ 4,95,000 என்டர் பண்ணிக்கோங்க.
So add பண்ணீங்கன்னா you will get 7,10,000. The difference is gross profit. Okay, 1,15,000 வந்து உங்களுக்கு gross profit. அதுக்கப்புறமா by gross profit brought down. Okay, 1,50,000. இப்போ இந்த சைடு any expenses எழுதலாம். To discount allowed. Okay, discount allowed நம்ம எங்க கொடுத்திருந்தோம்? Total debtors accountல நம்ம discount allowed value எழுதியிருப்போம் 25,000. Okay, 25,000. Discount received amount எவ்வளவு உங்களுக்கு? 20,000 total creditors accountல enter பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் to sundry expenses adjustmentல கொடுத்திருப்பாங்க. Okay, sundry expenses 30,000 enter பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கா பாருங்க, எதுவுமே இல்ல. ஸோ டைரக்டா நீங்க வந்து பேலன்ஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1,35,000. அதுல டிடெக்ட் பண்ணுங்க, 50,000 டிடெக்ட் பண்ணீங்கன்னா 80,000, தட் இஸ் டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது நார்மலான ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இனி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. ஓகே, லைபிலிட்டி சைட்ல sundry creditors account, that is sundry creditors ன்னு உங்களுக்கு கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல இருக்கும் பாருங்க. ஸோ அதோட 1,50,000 உங்களுக்கு என்னது ஓப்பனிங் வேல்யூ அண்ட் 1,75,000 உங்களுக்கு க்ளோசிங் வேல்யூ. ஓகே, நம்ம இங்க பேலன்ஸ் ஷீட்ல 31st March 2018க்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் இப்போ நம்ம தேவைப்படுறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் வேல்யூ தேவைப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இங்க போடுறது இயர் எண்டுக்கு தான் போடுறோம். ஸோ டேக் திஸ் க்ளோசிங் வேல்யூ. ஓகே, 1,75,000. அதுக்கப்புறம் இப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பாருங்க. கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லயும் பை பேலன்ஸ் brought down கிரெடிட் சைடு எழுதுங்க 1,50,000. then to balance carried on 1,75,000, that is closing balance of creditors. உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, creditors 1,50,000 and 1,75,000. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகே, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு உங்களுக்கு 20,000 அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. Discount received 20,000. Then cash paid to creditors 4,50,000. Cash paid to creditors 4,50,000. And closing balance already எழுதிட்டோம் 1,75,000. Okay, so total பண்ணுங்க 6,45,000. And opening balance deduct பண்ணீங்கன்னா you will get 4,95,000. that is credit purchase. Okay, அதுக்கப்புறம் capital பாருங்க. capital உங்களுக்கு கொஸ்டின்லயே 1/4/2017 கொடுத்துட்டாங்க. ஸோ 2,35,000. ஸோ கேபிட்டல் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. ஸோ கேபிட்டலை டைரக்டா எழுதிக்கோங்க. தென் ஆட் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் நமக்கு இப்பதான் கிடைச்சது. ஸோ நெட் ப்ராஃபிட் வேல்யூ 80,000. ஓகே, ஆட் பண்ணுங்க. தென் லெஸ் டிராயிங்ஸ் இஃப் எனி. டிராயிங்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல டிராயிங்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிராயிங்ஸ் 40,000 நம்ம இப்போ இந்த பேலன்ஸ் கூட நம்ம இப்போ டிடெக்ட் பண்ண போறோம். ஓகே, டிடெக்ட் பண்ணிட்டு அவுட்டர் காலம்ல எழுதிக்கோங்க 2,75,000. ஓகே, ஸோ லைபிலிட்டி சைட்ல வேற எதுவுமே இல்லை. ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. தென் அசட் சைட்ல பாருங்க கேஷ். கேஷோட வேல்யூ, தென் ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டாஸ். இதுதான் உங்களுக்கு மெயினான அசட்ஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோம்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க ஸ்டாக், கேஷ், ஃபர்னிச்சர் அண்ட் டெட்டாஸ். ஓகே, ஸோ ஓப்பனிங் வேல்யூவும் இருக்கு, க்ளோசிங் வேல்யூ இருக்கு. நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறது இயர் எண்ட் இருக்கு. ஸோ டேக் திஸ் க்ளோசிங் வேல்யூஸ். ஓகே, 50,000, 3,50,000. ஓகே, இந்த வேல்யூ எடுங்க. ஓகே, கேஷ் 40,000, ஃபர்னிச்சர் 10,000, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் இது எல்லாமே உங்களுக்கு க்ளோசிங் வேல்யூ தான். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஓகே கீழே வந்து சேமா உங்களுக்கு டேலி ஆக போகுது. ஓகே, ரொம்ப ஈஸியான சம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து சேல்ஸ்க்காக வந்து டேட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம். தென் ஃபார் பர்ச்சேஸ் நம்ம வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 18 and 19 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்கலாம். இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்கலாம். ஓகே, Pandian does not keep his books under double entry system. From the following information, prepare trading and profit and loss account and balance sheet as on 31/12/2018. Okay, so opening values இங்க கொடுத்திருக்காங்க. Then closing values. Furniture, cash in hand, debtors, stock, bills receivable, bank loan, creditors. Okay, so இங்க வந்து நியூ டீட்டெயில் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாருங்க கேஷ் சேல்ஸ். ஓகே, தென் கிரெடிட் சேல்ஸ் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியுது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா
கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். பட் இங்க வந்து கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆல்சோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் அண்ட் கேரேஜ் ஆன் சேல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு நியூ டீடைல் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ல. இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். தென் கமிஷன் ரிசீவ்ட், டிராயிங்ஸ், சாலரிஸ். இங்க பாத்தீங்கன்னா கேரேஜ் ஆன் சேல்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். ஓகே, பேங்க் லோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன், அடிஷனல் கேபிட்டல் அண்ட் ஆஃபீஸ் ரெண்ட். ஓகே, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. ரைட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆஃப் 5% ஆன் ஃபர்னிச்சர், கிரியேட் a provision of 1% on debtors for doubtful debts. ஓகே, ஸோ இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸும் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க கொஸ்டின் ஒன்ஸ் அகைன் படிச்சிட்டீங்கல்ல. ஸோ இதுல பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன டீடைல் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேபிட்டல் கொடுக்கல. ஸோ நீங்க வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல், வாட் யூ வில் ப்ரிப்பேர் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அது எதுக்குன்னா கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதே ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் இஸ் மிஸ்ஸிங். ஸோ யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ in the books of Pandian, statement of affairs as on 1st January 2018. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா? ஆஸ் யூஷுவல் நம்ம அசெட் அண்ட் லைபிலிட்டி சைட் போட்டு தட் இஸ் நியர்லி சேம் டு தி பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ அசெட் சைட் பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஃபர்னிச்சர். ஸோ இது என்ன வேல்யூஸ் நம்ம எழுதுறோம்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு நோ போத் தி கேபிட்டல், தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல். பட் ஹியர் யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரிப்பேர் தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறது ஜஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ யூ நீட் நாட் ப்ரிப்பேர் திஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போறீங்கன்னா ஓப்பனிங் வேல்யூஸ் மட்டும் எடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓப்பனிங் வேல்யூஸ் உங்களுக்கு 1/1/2018. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்னிச்சர் 30,000, கேஷ் இன் ஹேண்ட் 10,000 அண்ட் டெட்டாஸ் 40,000 அண்ட் ஸ்டாக் 28,000. ஓகே, ஓகே, இப்போ புரியுதா? 1st January 2018க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எதுக்குன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஏன் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கல? பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம அந்த ஃபார்மேட் படி நம்ம போட போறது இல்ல. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இஸ் unnecessary in this problem. ஓகே, தென் அசெட் எல்லாமே எழுதிக்கோங்க, ஓப்பனிங் வேல்யூஸ். தென் லைபிலிட்டி சைடு அதே மாதிரி கிரெடிட்டாஸ் 15,000. இதுவும் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வேல்யூஸ் தான். பேங்க் லோன் கண்டிப்பா எழுதணும். ஓகே, ரெண்டு தான் இருக்கு. ஓகே, கிரெடிட்டாஸ் அண்ட் பேங்க் லோன் மட்டும் தான் இருக்கு. 25,000 and 15,000. ஓகே, தட்ஸ் இட். அதுக்கப்புறமா இப்போ நீங்க டோட்டல் பண்ணுங்க. யூ வில் கெட் 1,20,000. 1,20,000ல நீங்க வந்து 40,000 லெஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 80,000. தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, மிஸ்ஸிங் டீடைல் நம்ம வந்து கேபிட்டல் மட்டும்தான். ஸோ கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் அவே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இப்போ போடலாம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுங்க டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஸ்டாக்கோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ எழுதிக்கோங்க. தட் இஸ் ஓப்பனிங் வேல்யூ 28,000, க்ளோசிங் வேல்யூ 11,000. ஓகே, 28,000, க்ளோசிங் வேல்யூ 11,000. அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பாருங்க. டு பர்ச்சேஸ் நம்ம வந்து கேஷ் அண்ட் கிரெடிட் நமக்கு தனித்தனியா இந்த டீடைலா தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ச்சேஸ் வந்து 4,250 அண்ட் 35,750. ஸோ கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டையுமே ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதிக்கோங்க 40,000. அதே மாதிரி தான் பை சேல்ஸும் வந்து கேஷ் அண்ட் கிரெடிட் தனியா கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதிக்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் ஆல்ரெடி எழுதிட்டோம். தென் டு கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ நம்ம இங்க டீடைல்ஸ்ல பாருங்க, கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் கேரேஜ் ஆன் சேல்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல தான் நமக்கு இந்த டீடைல் இருந்தது. ஸோ நான் அதனால தான் நான் இந்த illustration 20 நான் பிக் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த டீடைல் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மலி கேரேஜ்னா என்ன? இட் இஸ் a term வந்து
ஆக்சுவலி லோடிங் அண்ட் அன்லோடிங் சார்ஜஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு குட்ஸை லோட் பண்ணுறதுக்கும் அன்லோட் பண்ணுறதுக்கும் ஒரு சார்ஜ் உங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சச் சார்ஜஸ் ஆர் நோன் அஸ் கேரேஜ் சார்ஜஸ். ஓகேவா? அந்த கேரேஜில் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் நம்ம இந்த வேர்டிங் நம்ம 11th படிச்சிருப்போம். கேரேஜ் இன்வெர்ட்ஸ்ன்ற வேர்டிங்கில் படிச்சிருப்போம். பட் இந்த ப்ராப்ளமில் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ். தட் இஸ் இட் இஸ் பெய்ட் அகைன்ஸ்ட் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஓகேவா? ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம பே பண்ற சார்ஜஸ் தான் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ். ஓகேவா? தட் இஸ் கேரேஜ் இன்வர்ட்ஸ். அதே மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் பாருங்க. தட் இஸ் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்ன்ற வேர்டிங்ல சொல்லுவோம். ஸோ இந்த கேரேஜ் ஆன் சேல்ஸ் வந்து இட் இஸ் பெய்ட் அகைன்ஸ்ட் குட்ஸ் சோல்டு. ஓகேவா? நம்ம குட்ஸை சேல் பண்ற குட்ஸ்க்கு நம்ம பே பண்ற அமௌண்ட் தான் கேரேஜ் ஆன் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேரேஜ் இன்வர்ட்ஸ் தட் இஸ் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் உங்களுக்கு என்ன டீட்டெயிலா வரும்னு பாத்தீங்கன்னா, it is a direct expenses. ஓகேவா? it is a direct expenses and carriage on sales உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா indirect expenses ஆ இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு direct expenses எப்பவுமே எங்க எழுதுவீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதுவீங்க. and indirect expenses நம்ம எப்பவுமே நம்ம எங்க எழுதுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எழுதுவோம். ஓகேவா? டைரக்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதுவோம். அண்ட் these indirect expenses நம்ம எங்க எழுதுவோம்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எழுதுவோம். ஓகேவா? ஸோ the amount that is paid on the goods purchased is known as direct expenses. Okay, this comes in under the direct expenses. ஓகேவா? அதே மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ கேரேஜ் டீடைல் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வேர்டிங் மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே உங்களுக்கு வேற சம்ல வந்து கேரேஜ் இன்வர்ட் அண்ட் கேரேஜ் அண்ட் அவுட்வர்ட்ஸ்னு கொடுத்திருந்தாலும் நீங்க வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். கேரேஜ் இன்வர்ட்னா ஆன் பர்ச்சேஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா கேரேஜ் ஆன் சேல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ள போலாம். ஸோ இங்க உங்களுக்கு கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் நான் சொன்ன மாதிரி கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை நம்ம எங்க எழுதணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எழுதணும். ஓகே. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 3000 எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் டோட்டல் பண்ணுங்க 1,11,000 அண்ட் இந்த வேல்யூஸ் டிடெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 40,000. தட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் டவுன். ஓகே. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்க. ஸோ இதை நம்ம ரெண்டுமே நம்ம இன்னும் சிங்கிள் அக்கௌண்ட்டாக தான் நம்ம போடுறோம். தென் கிராஸ் ப்ராஃபிட்டை பாரோ டவுன் பண்ணிக்கோங்க. ப்ராட் டவுன் பண்ணுங்க. தென் ஸோ 40,000. அதுக்கப்புறமா by commission received. இது எங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. commission received என்ற வேர்ட்ல கொடுத்திருக்காங்க 600. ஓகேவா? சோ இது கிரெடிட் சைடுல எழுதிக்கோங்க. by commission received 600. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க வந்து indirect expenses என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. to salaries. ஓகே. 8,900 and office rent 2,400. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இருக்கு. தென் கேரேஜ் ஆன் சேல்ஸ் பாருங்க. அதே மாதிரி கேரேஜ் ஆன் சேல்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் இஸ் நீட் டு பி என்டர்ட் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ 700 கேரேஜ் ஆன் சேல்ஸ் என்டர் பண்ணுங்க. தென் ஆஃபீஸ் ரெண்ட் ஓகேவா 2,400, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் 2,500. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா you need to write off depreciation for 5% on furniture. Okay, so furniture ஓட வேல்யூ உங்களுக்கு 30,000. Okay, so 30,000ல நீங்க வந்து 5% சார்ஜ் பண்ணீங்கன்னா you will get 1 lakh, sorry 1,500. ஓகேவா? 30,000 into 5% is equal to 1,500. அதுக்கப்புறம் provision for doubtful debts. So doubtful debts உங்களுக்கு 1% நினைக்கிறேன். Okay, so provision for bad and doubtful debts. Okay, so debtors பாருங்க. ஸோ இப்போ நம்ம இயர் எண்டுக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ டெட்டாஸ் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வேல்யூ பாருங்க 60,000. ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம ஓப்பனிங் வேல்யூக்கு சார்ஜ் பண்ணுவோமா இல்லை க்ளோசிங் வேல்யூ சார்ஜ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வேல்யூஸ்க்கு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ 1% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து 60,000 into 1% உங்களுக்கு 600 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஆட் பண்ணுங்க 40,600 அண்ட் டிடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு the difference is net profit that is being transferred to capital account. ஓகேவா? ஸோ இருக்க டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாம கரெக்டா ப்ராப்பரா எங்க ட்ரேடிங்ல வருமா இல்லைனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வருமான்னு பார்த்து என்டர் பண்ணிக்கணும். தென் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட் பாருங்க. கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், ஓகே,
கேஷ் இன் ஹேண்ட் ஸ்டாக் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் வேல்யூஸ் தான் எழுதுவோம். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 17,000 அண்ட் ஸ்டாக் இஸ் 11,000. ஓகே, ஸோ 17 11,000 எழுதுங்க. தென் டேட்டாஸ் வந்து 60,000, தட் இஸ் க்ளோசிங் வேல்யூ எழுதிட்டு தென் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஓகே, நம்ம இங்க ப்ரொவிஷன் நம்ம இங்க ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எழுதியிருக்கோம் 600. ஸோ இதை லெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் அவுட்டர் காலம்ல எழுதலாம். தென் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் உங்களுக்கு 3500 இருக்கு. தென் ஃபர்னிச்சர் உங்களுக்கு 30,000, தட் இஸ் க்ளோசிங் வேல்யூ. 5% டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1500. இதை வந்து நீங்க டிடெக்ட் பண்ணி அவுட்டர் காலம்ல எழுதலங்க. தென் கம்மிங் டு த liability சைட் கேபிட்டல் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 80,000. ஓகேவா, ஸோ 80,000 எழுதுங்க. தென் ஆட் நெட் ப்ராஃபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் இஸ் 24,000 ஆட் பண்ணுங்க. தென் ஆட் அடிஷ்னல் கேபிட்டல். உங்களுக்கு கொஸ்டின்ல ஸ்டார்டிங்ல அடிஷ்னல் கேபிட்டல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 14,000 அடிஷ்னல் கேபிட்டல் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் டிராயிங்ஸ் 8,000 டிடெக்ட் பண்ணணும். ஓகே, அடிஷ்னல் கேபிட்டல் எழுதிட்டீங்க. தென் ஆட் பண்ணி அட்ஜஸ்டட் கேபிட்டல் நீங்க கீழே எழுதிருங்க. தென் லெஸ் டிராயிங்ஸ் 8,000. ஓகேவா, ஸோ டிடெக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா 1,10,000. ஓகேவா, அடுத்தது பேங்க் லோன் உங்களுக்கு 25,000 ஸ்டார்டிங்லேயே இருக்கு. ஓகே, பேங்க் லோன் 25,000 இட் ரிமைன்ஸ் சேம். ஓகே, 25,000 பேங்க் லோன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கிரெடிட்டார்ஸ் வேல்யூ வந்து 16,000. ஓகே, ஸோ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1,51,000 அண்ட் தஸ் தி பேலன்ஸ் கெட் டேலிட். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் அந்த சம்க்கும் இந்த சம்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த கேரேஜ் இருக்கு. அண்ட் மற்றபடி உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 18 அண்ட் 19 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஈஸி வேர்டிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் நார்மல் ஆஸ் யூஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பை திஸ் வி ஆர் எண்டிங் திஸ் ஃபைனல் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு பிக் ப்ராப்ளம்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபார்மேட்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. ஃபார்மேட் படி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே ஃபார்மேட்டை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர், நாட் ஜஸ்ட் அ பிக் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். தியரி பார்ட்லையும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்றதுல தெளிவாக இருங்க. ஓகேவா, ஓகே, இதுக்கப்புறமா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1920 மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி புக் பேக்ல உங்களுக்கு எல்லா டைப்பான சம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. இது அப்படியே டிட்டோவாக தான் இருக்க போகுது. சம்ஸ் எல்லாம் வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறப்போகுதே தவிர உங்களுக்கு மற்றபடி ஃபார்மேட் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நியூவாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதை சார்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ல டவுட் இருக்கோ நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை நான் உங்களுக்கு திரும்ப வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஈஸியான சாப்டர். உங்களுக்கு அதே மாதிரி புக்குக்குள்ளேயே உங்களுக்கு ஒன் வேர்ட் எல்லாம் வந்து நீங்கள் புக் பேக் மட்டும் படிக்கக்கூடாது. புக்குக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வந்து தியரி பார்ட் நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க படிக்கணும்னே இல்லை, உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின் படிச்சோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்டா நீங்க ஆன்சர் எழுத முடியும். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு லேட்டரா உங்களுக்கு நான் இந்த ப்ராப்ளம் பார்ட்ஸ் எல்லாம் நான் முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் ஒன் வேர்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான உங்களுக்கு தியரிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு புக்குக்குள்ளேருந்து, தட் இஸ் நாட் ஃப்ரம் புக் பேக், புக்குக்குள்ள இருக்க டீடைல்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் ஆல்சோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆர்ஏஎஸ் அகாடமி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ. ஓகே, ப்ளீஸ் டூ கமெண்ட் மீ அண்ட் ப்ளீஸ் லைக் மை வீடியோ. ஓகே, தேங்க்யூ.